எல்லோருக்கும் ஹாய். தி கோட் லைஃப் பிருத்திவிராஜ் நடித்து பிளஸி டைரக்ஷனில் ஏஆர் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த மலையாள திரைப்படம் இந்த கோட் லைஃப். தமிழில் ஆடு ஜீவிதம்னு வந்துச்சு. இந்த படம் இந்தியா மற்றும் யூஎஸ்ஏ கம்பெனிஸோட ப்ராடக்டட் மூவிஸ். இந்த படத்தில் அரபு மொழியும் மலையாளமும் கலந்து பேசியிருப்பாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்த படம். கேரளத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு போய் தன்னோட விருப்பத்திற்கு மாறா ஆடு மேய்க்கும் தொழிலை செய்யும் ஒரு மலையாள தொழிலாளியின் கதை. மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு இந்த படம். மனசை கல்லா இரும்பாகி தான் இந்த படத்தை பார்க்கணும். பிருத்திவிராஜ் ஆக்டிங்கில் நம்மளை அப்படியே கலங்க வச்சிருவார். இந்த படம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் சும்மா செதற விட்டுச்சு. சமீபத்தில் நடந்த கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் இந்த கோட் லைஃப் படம் இருக்கிற அவார்ட்ஸில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் தன்னோட பாக்கெட்டில் போட்டுருச்சு. அப்படி இந்த கோட் லைஃப் படம் கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டில் எந்தெந்த அவார்ட்ஸை வாங்குச்சுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். பெஸ்ட் டைரக்டர். இந்த கோட் லைஃப் படம் படத்தோட டைரக்டர் பிளஸி தன்னோட அழகான மேக்கிங்னால டைரக்ஷனால் இந்த படத்துக்கான பெஸ்ட் டைரக்டர் அவார்டை தட்டிட்டு போனார். பாப்புலர் ஃபிலிம். அப்புறம் இந்த கோட் லைஃப் படம் சில பல படங்களோட போட்டி போட்டு பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் அவார்டையும் தூக்கிட்டு போச்சு. பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே. என்னதான் படத்தோட கதை நல்லா இருந்தாலும் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறங்கிறது முக்கியமான ஒன்று. இப்படி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பிளஸி அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருப்பார். பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்டை இந்த கோட் லைஃப் படத்துக்கு பிளஸி தட்டிட்டு போனார். பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர். இந்த கோட் லைஃப் படத்தோட சினிமோட்டோகிராஃபி மிரட்டிருப்பார் சுனில். பாலைவன பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கான பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கான அவார்டை சுனில் தட்டிட்டு போனார். பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் பிருத்திவிராஜோட தோற்றம் ரொம்ப அகோரமாக ரொம்ப பாவமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ரஞ்சித் அம்பாடி. இந்த படத்துக்கான பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டை இந்த ரஞ்சித் அம்பாடியை கைப்பற்றினார். பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங். இந்த படத்தில் சவுண்ட் மிக்சிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு புகழ்பெற்ற சவுண்ட் டிசைனர் ரசூல் பூக்குட்டி இவர் இந்த படத்துக்கான பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்கான அவார்டை தட்டிட்டு போனார். ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். அடிஷ்னலாக இந்த கோட் லைஃப் படம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டையும் தட்டிட்டு போச்சு இந்த வருஷ கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பெஸ்ட் ஆக்டர். படத்தின் கதாநாயகன் ஹீரோ பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. நல்ல நடிகர். இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு ஓகே பண்ண அவர் கட்ஸுக்கே அவருக்கு ஃபஸ்ட்டு அவார்டை தூக்கி கொடுத்துடலாம். மனுஷன் நடிக்க சொன்னால் கேரக்டராக வாழ்ந்துருப்பார். வெயிட்டை இந்த படத்துக்குனே கம்மி பண்ணி ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லோரையும் கலங்க வச்சிருப்பாரு நடிப்பில். ஸோ இந்த படத்துக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்டை பிருத்திவிராஜ் சுகுமாரன் தட்டிட்டு போனார். இந்த அவார்டு அவருக்கு போனது அவருக்கு பெருமை இல்லை, சரியான திறமையான ஆக்டர் தான் இந்த அவார்டு போயிருக்கு. ஸோ இந்த அவார்டுக்கு கிடைச்ச பெருமையை தான் சொல்லணும். இப்படி இந்த கோட் லைஃப் படம் நிறைய அவார்டுகளை அள்ளி குமிச்சிருக்கு தன்னோட பாக்கெட்டில். இந்த டீம் அகெயின் ஒன்று சேர்ந்து நிறைய நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அவார்ட்ஸ்களை குமிச்ச படங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.